தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. 7வது சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் இருக்கா. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சு நீங்கள் பேசும்போது அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக பிரச்சனை வரும். கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேன்னா சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அடுத்தவங்களை வெட்டுற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க. அது நல்லதில்லை. உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரணும் உண்டான காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள். இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாகவே எதிர்பாலினத்தவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் அதாவது பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் வேறு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கம்ஃபர்ட் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் கூட அந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதோட தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 23/4/2026 அன்றைக்கி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் 20ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு பிறகு பார்த்தேனால் வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறான ஒரு பேச்சை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு போகிறார் புதன். அதாவது மேஷத்திற்கு என்றைக்குன்னா 23/4/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய முயற்சியின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் எதிராளிகள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நண்பர்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். அதாவது 9/5/2026 அன்றைக்கி. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றம் இருக்கும். படிப்பின் மூலியமாக படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கரன்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு இந்த மாத கடைசியில் 10/5/2026 போகிறார். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயும் சப்தமாதிபதி சூரியனும் இருக்கிறதுனால
பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் உங்களை ஆளக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள், எதிராளிகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எல்லாமே எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி அதை தவிர ரோடு கான்ட்ராக்டு, அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்றோம். அந்த சில நாட்கள் 28/4/2026 30/4/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது. 8ஆம் இடத்துல இருக்கும்போது மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 7.5 சனி நடக்கிறது. குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு உடல் நலத்தில் பெட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க. யாருக்கும் அதாவது அவர்கள் நல்லவர்கள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். எதிராளிகள் அவர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால சில பின்னடைவுகள் இருக்கும். பேச்சை அறவே குறைப்பது மிகவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் இந்த பரிக்கல்ல போய் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.